ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட குலதெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நிறைய இஷ்ட தெய்வம் இருக்கும். அதில் முருகர் இருப்பார், விநாயகர் இருப்பார், பெருமாள் இருப்பாங்க, மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ஒரு இஷ்ட தெய்வம் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பாக வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் தாங்க. அவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மற்ற கடவுளோட அனுகிரகம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் நம்ம குலதெய்வத்தோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைங்க, எங்ககிட்ட படமெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு சொம்பு நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க. குலதெய்வத்துக்குன்னு இப்போ நிறைய பேர் சொம்பு வச்சு வழிபடுறாங்க. அந்த செம்பை என்ன பண்ணணுன்னா, நல்லா மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் நல்ல தூய்மையான நீர் எடுத்துக்கணுங்க. அந்த நீர் எடுத்துகிட்டு அந்த நீரில் கொஞ்சம் வாசனை பொருளெல்லாம் போடணும். நான் இன்றைக்கி ஒரு 3 வாசனை பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், பச்சை கற்பூரம், திருநீர் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்மளோட குலதெய்வம் ஆணாக இருந்தால் நம்ம சந்தனம் போடலாம், பெண் குலதெய்வமாக இருந்தால் மஞ்சள் போடலாங்க. ஒரு நல்ல தூய்மையான நீரை ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. நம்மளோட பூஜை அறை எப்பயுமே ஒரு நறுமணத்தோடவே இருக்கும். அதனால பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற திருநீர் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம எடுத்து அதையும் போட்டு இந்த 3 பொருட்களையும் போடலாம். இந்த 3 பொருட்களுக்கு மேலேயும் நம்ம வாசனை பொருட்கள் இருந்துச்சுன்னா ஜவ்வாது இது மாதிரி எல்லாமே அந்த செம்பில் போட்டுக்கணுங்க. அந்த செம்பு நம்ம குலதெய்வத்துக்காக வைக்கும்போது அந்த செம்பில் இருக்கிற தண்ணீர் நல்லா நறுமணமாக இருக்கணும். அதை எல்லா கடவுளுக்கும் முன்னிறுத்தி நம்ம பூஜை அறையில் கொண்டு போய் வச்சு நம்ம எப்போ சாமி கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கான இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள வழிபடலாங்க. இந்த கருத்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்